இப்ப யோபுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யோபு முதல்ல பிச்சைக்காரன் அல்ல, நல்ல பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்ந்த சேம் காலத்துல தான் இவரும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதாகம அறிஞர்கள் சொல்றாங்க. ஆபிரகாம் ஊர் என்ற மெசபட்டோமியாவில் வாழ்ந்தார், ஆனால் யோபு ஊத்ஸ் என்கிற மலைநாடுகளில் வாழ்ந்தார். அவர் அரபு தேசங்களில் வாழ்ந்தார். ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் ஆதியாகமத்தை விட பழமையான புஸ்தகம் எது அப்படின்னா யோபுவின் புஸ்தகம். யோபுவின் புஸ்தகத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக தூதர்கள் பிறப்பதற்கு முன்பாக, பரலோக தூதர்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக. ஆனால் ஆதியாகமம் சொல்லுவது பூமி எப்போது உண்டானதோ அது முதல் தான் ஆதியாகமம் சொல்லுகிறது. ஆனால் முதல் மனிதர்களான ஆதாம் ஏவாளை பற்றி தெளிவாக சொல்வதனால தான் இந்த ஆதியாகமம் முதல் புஸ்தகமாக இடம்பெற்றது. இல்லைன்னா யோபு புஸ்தகம் தான் சாத்தானுடைய காலங்கள், அதற்கு முன்பாக தேவ தூதர்கள் படைக்கப்பட்ட காலங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது யோபுவின் புஸ்தகம். பாருங்க, யோபு என்னதெல்லாம் வைத்திருந்தார் அப்படின்னா 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். இவ்வளவு சாதனங்களையும், விவசாயத்துக்கு ஏர் மாடுகள், மந்தைக்கு ஆடுகள், 7000 ஆடுகள், டிரான்ஸ்போர்ட் 1 நம்பர் டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு வால்வோ பஸ்ல சென்னைக்கு நம்ம போறோம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா வால்வோ பஸ் போல இன்னைக்கு இருக்க அந்த பெரிய பஸ்களை போல ஒரு ஒட்டகம் எதுக்கு சமம்? ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டுக்கு சமம். அன்னைக்கு இருந்த பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஏறி போனோம்னா எதுல தான் ஏறி போவாங்க? இந்த ஒட்டகங்களில் தான் அவங்க ஏறி போவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒட்டகங்கள் மட்டுமே 3000 ஒட்டகங்களை, 3000 இன்றைக்கு இருக்கக்கூடிய வால்வோ பஸ்களை வைத்திருந்த ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த யோபு. பாருங்க, அடுத்தது பாவப்பட்டவங்க, நம்மளை மாதிரி இயேசுவை மாதிரி பாவப்பட்டவர்கள் போகிறது எதுல தான்? கழுதையில தான் போவாங்க. அந்த கழுதை டிரான்ஸ்போர்ட் யார் வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா யோபு வைத்திருந்தார். 500 கழுதைகள் வைத்திருந்தார். பாத்தீங்கன்னா பார்த்தா ஆபிரகாமை விட பெரிய செல்வந்தராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த யோபு. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது யோபு 1:5 சொல்லுகிறது, அதிகாலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். யாருக்காக ஜெபித்தார்? இன்னைக்கு காலையில அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவங்களுடைய குடும்பம் தான் உயரம். அல்லேலூயா. பாருங்க, அதிகாலையில் பிள்ளைகள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜபிக்கணும். இல்லைன்னா அவன் 120ல போவான், வரும்போது ஆம்புலன்ஸ்ல வருவான். அநேக பிள்ளைகள் இப்படி வருகிறதை நாங்க பாக்குறோம். அல்லேலூயா. பாருங்க, சமீபத்தில் ஒரு பெங்களூர்ல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போகும்போது அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறாங்க, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்ப வீட்டுக்குள்ள போகும்போது 2 போட்டோக்கள் வைத்திருக்காங்க, அந்த பக்கம் இந்த பக்கம், பெரிய சுவர் அளவுல பெரிய போட்டோ. அப்ப இது எந்த போட்டோ, இது யாருடைய போட்டோ அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய மகளுடைய மகன். மகளுடைய மகனா? இது ஏன் இப்படி போட்டோல வச்சிருக்கீங்க? அதுல ஒரு மாலை வேற போட்டு வச்சிருக்காங்க. மீது எல்லாருமே இந்துக்கள், அவங்க யாருமே ரட்சிக்கப்பட, இவங்க ஒரு தாயம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது ஏன் இப்படி வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன பதில் என்னன்னா, என்னை அந்த சர்ச்சுகளுக்கு கொண்டு விடணும்னு சொன்ன அந்த ஒரு பையனும் தான் என்னை கொண்டு விடுவான். மற்றவங்க எல்லாம் ஹிந்து, மற்ற ஆலயங்களுக்கு தான் போவாங்க. ஆனா இந்த பையன் என்ன கொண்டு விடுவான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டே இருந்தான். இவன் எங்க வெளியே போனாலும் இவனை நான் ஜெபம் பண்ணி தான் வெளியே அனுப்புறது வழக்கம். ஆனால் ஒரு நாள், பாட்டி நான் வெளியே போனேன் அப்படின்னு சொன்னான். நான் கட்டில படுத்திருந்தேன், நான் ஜெபம் பண்ண போகாமல், சரி மோனே நீ போயிட்டு வா, நான் வந்து உனக்கு ஜெபம் பண்றேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டேன். பையன் வெளியே போறான். வந்த இடத்துல ஒரு லாரியில இடித்து ஆக்சிடென்ட் ஆகி மரித்து தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா சொன்ன ஒரே பதில் என்னன்னா, நான் மட்டும் அந்த நேரம் ஒரு செகண்ட் போய் அந்த பிள்ளைக்கு தலையில கை வச்சு ஒரு 5 நிமிடம் ஜெபித்திருப்பேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்திருக்க மாட்டான்? போய் லாரியில இடித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி போட்டோல மாட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்போது நம்ம ஜெபம் பண்ணி வெளியே விடுகிறோமோ அப்பதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப அதிகாலையில் எழுந்து யோபு என்ன செய்தாரா? என்ன ஒரு விஷயம் போட்டு பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை கொடுத்த ஒரு மனிதன் யார்? யோபு. பிள்ளைகளுக்காக, தனக்காக கொடுத்தாருன்னு இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்னைக்கு என்ன பலிகளை தேவனுக்கு கொடுக்கணுமோ அதை நாம கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் வெளியே போயிருப்பாங்க, இல்ல புருஷர்கள் வெளியே போயிருக்கலாம், ஆபீஸுக்கு போயிருக்கலாம். இந்த நேரத்தில் எத்தனை பேர் வீட்டில் இருந்து உறங்கி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாமா? நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நேராக. இப்படிப்பட்ட யோபு, ஒரு யோபு இந்த இடத்துல இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது பரலோகத்தில் அவனை பற்றி பேச்சு நடக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல நீங்க பலிகள் செலுத்தி கொண்டிருப்பீர்கள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் என்ன செய்யும்? பேசப்படும். யாருக்கு மூலமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா தேவ புத்திரர்கள் தேவன் முன்னாக போய் நிற்கிறாங்க. யார் இருக்கிறா?
தேவபுத்திரர்கள் யார் அப்படிங்கிறத வேதாகமத்தில் அதே அதிகாரத்தில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. வானதூதர்கள் தேவன் முன்பு நிற்கும் போது சாத்தானும் அங்க வருகிறான். சாத்தானுக்கு அங்க வந்து நிக்கிறதுக்கு பவர் உண்டா அப்படின்னு கேட்டா அவனுக்கும் பவர் உண்டு. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக 28வது அதிகாரம் ஏசாயா 14 சொல்லுகிறார், சாத்தானும் முதலில் எப்படி இருந்தான்? தேவதூதனாக இருந்தான். அவனும் தேவதூதனாக இருந்தான். அப்ப அவன் தேவதூதர்கள் மத்தியில் போய் நிற்கிறான். நின்று தேவனிடம் பேசுகிறான். பேசும்போது தேவன் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஏய் சாத்தானே, எங்கிருந்து வருகிறாய்? அவன் அழகா ஈஸியா சொன்னான், பூமி முழுவதையும் சுற்றி கறங்கி வருகிறேன். பூமி முழுவதும் சுற்றி கறங்குக்கு இவனுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு கேட்டா இயேசு தெளிவாக சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னது? இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? சாத்தானிடம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தெளிவாக இன்னொரு வசனத்தில் சொன்னார், சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழக்கண்டேன், மேலிருந்து வெட்டுப்பட்டு கீழே வந்து விழுந்தவன் தான் யாரு? சாத்தான். அவனுடைய கைகளில் இந்த பூமி என்கிற கிரகம் அவனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் சொன்னா, என்னை மட்டும் நீர் வணங்கின இந்த உலகத்தை முழுவதையும் உமக்கு தருகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய கையில் தான் இந்த பூமி முழுவதும் இருக்கிறது. இவன் பூமி முழுவதும் கறங்கி வருகிறான். கறங்கி வரும்போது தேவனிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், எங்கடா போயிட்டு வர? அவன் தெளிவாக சொல்லுகிறான், நான் இந்த பூமி முழுவதையும் சுற்றி பார்த்து வருகிறேன். உடனே தானே தேவன் கேட்டது, உத்தமனும் சன்மார்க்கனுமான என்னுடைய தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? ஒருவேளை இயேசு தேவன் கேட்டிருக்கலாம், 7000 ஆடுகள் உள்ள, 3000 ஒட்டகங்கள் உள்ள, 500 கழுதைகள் உள்ள யோபுவை பார்த்தாயா அப்படின்னு அல்ல தேவன் கேட்டது, உத்தமனும் சன்மார்க்கனும். அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு வீடு இருக்கு, இல்ல உங்ககிட்ட எத்தனை கார் இருக்கு அப்படிங்கிறது இல்ல பரலோகம் கணக்குப்படுறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் பரலோகம் கணக்குப்படுகிறது. அல்லேலூயா. உத்தமனும் சர்டிபிகேட் வாங்கினது தேவனிடம். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயோ இல்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயோ வாங்குறது அல்ல சர்டிபிகேட். தேவனிடம் யார் சர்டிபிகேட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. யோபு வாங்கினார், உத்தமனும் சன்மார்க்கமும். ஆமென். உடனே அவன் சொல்றான், என்ன நீர் எல்லாம் தெளிவா அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர், வீடு கொடுத்திருக்கிறார், கார் கொடுத்திருக்கிறார், டிரான்ஸ்போர்ட் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே உண்டு அவனுக்கு, ஒட்டகம் உண்டு, கழுதை உண்டு, எல்லாமே உண்டு. அதனால அவன் அப்படி இருக்கிறான். நீர் மட்டும் அந்த வேலையை ஒன்று பொழித்து காட்டும், அவனை நான் பொழித்து காட்டுகிறேன். யாரை காட்டுவானா? உத்தமனும் சன்மார்க்கனுமானவனை பொழித்து காட்டுகிறேன். அவன் சவால் விடுறான் பாருங்க தேவனிடம். தேவன் சொல்றார், டேய் நான் பொழிக்கிறேன், உன்னால் ஆக முடியாததை பார். இப்ப பாருங்க, பொழித்த உடனே சம்பவம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, எத்தனையோ செக்கு புக்குகளை பிடித்த கை, எத்தனையோ ஏடிஎம் கார்டுகளை பிடித்த கை, கையில ஒரு சிரட்டையை குடித்து சிரண்டி கொண்டிருக்கிறான். என்னத்துல? ஓட்டினால் தன் உடலை சிரண்டி கொண்டிருந்தான், சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனையும் சாம்பல்ல கொண்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓட்டை கையில் கொடுத்து சிரண்ட வைக்கிறதுக்கு நேரம் ஆகாது. பாருங்க, எவ்வளவோ ஏசியில இருந்தவன் தான், 6 நாள் பெட்ரூம்ல படுத்து கிடந்து 6 நாள் கட்டில கிடந்து தூங்கினவங்க தான். இப்ப இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டா, ஒரு சிரட்டையை வைத்துக் கொண்டு சாம்பலத்தில் உட்கார்ந்தான் அப்படின்னு பார்க்கணும். ஈஸியா சொன்ன அவனுடைய மனைவி, செத்து போடா. எப்படி செத்து போயா? இப்ப எங்க ஊர்லயும் அநேக பேர், உங்க ஊர்ல நான் சொல்லல, எங்க ஊர்ல அநேக பேர் புருஷரை பார்த்து சொல்லுவாங்க, செத்து நீ இருக்கிறது எதுக்கு, செத்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா நாம சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆனா இவன் சொல்றவ கூட சாதாரணமா சொல்லல, செத்து போன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு வார்த்தையும் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங் போடுறா பாருங்க. என்ன சொல்றா அப்படின்னா, தேவனை தூசித்து, ஏன்னா எங்க ஊர்ல கூட அந்த அக்கா மாதிரி செத்து போட்டு சொன்னாலும் தேவனை தூசிச்சுட்டு சாவுன்னு சொல்ல மாட்டாங்க, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாவுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? என்ன இவ்வளவு கொழுப்பா பாருங்க. எப்படி தேவனை தூசித்து விட்டு செத்து போ. அல்லேலூயா. நான் உடனே இதை வாசத்தோட நினைச்சேன், ஆண்டவரே அந்த 7 பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் கொண்டு போட்டீங்களா, முதல்ல கொல்ல வேண்டியது இவளை. யார? இவ்வளவுதானே ஆண்டவரை நீங்க முதல்ல தீர்த்து கட்டியிருக்கணும், அப்புறம் ஏன் இவ்வளவு தீர்க்காம அந்த 10 பேரை கொன்னீங்க? எனக்கு அது பெரிய வருத்தமா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா. 7 சொன்னா, இனி இந்த 42 அதிகாரங்கள் கழிந்த போது இன்னும் 7 குமார்களையும் 3 பிள்ளைகளையும் பெற்றெடுக்க வேண்டியது இவதான். அப்படிதானே? இவதான் பெற்றெடுக்கணும். அதனால தான் இவளை உயிரோட வச்சேன். இவளை மட்டும் நான் கொண்டு இன்னொரு மனைவி அவன் கட்டியிருந்தான்னா இன்னைக்கு அநேக போதகர்களும் 2 மனைவி கட்ட துவைக்கிடுவாங்க. எப்படி? யோபு கட்டினார், நாங்க கட்டுறதுக்கு என்ன பெரிய பிரச்சனையா? கட்டுவோம் நீர் எழுதிடுவாங்க, கட்டுறதுக்கு தயாராகிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ தெளிவாக சொல்லுகிறார், அவரை மட்டும்தான், யார மனைவியை மட்டும் என்ன செய்யல, ஒன்றுமே செய்யவில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஒரு 4 அதிகாரங்களை வாசித்தா தெரியும், தேவன் வந்து ஒரு 77 கேள்விகளை கேட்கிறார். யார்கிட்ட? யோபுவிடம் 77 கேள்விகளை கேட்கிறார். பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, 10 கல்லறைகள் முன்னே இருக்கு.
10 கல்லறைகளுக்கு முன்னாக சொந்த வீட்டில் ஒரு சவப்பெட்டி எல்லாம் விழுந்தது. வீட்டுக்குள்ள எத்தனை சவப்பெட்டி? 10 சவப்பெட்டி விழுந்திருக்கு. 10 சவப்பெட்டி 10 கல்லறைகளுக்கு முன்னால சாம்பலையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு யோபுவை பார்த்து தேவன் வந்து ஒரு 77 கேள்விகளை 4 அதிகாரங்களில் வாசிக்கும் போது 38, 39, 40, 41 77 கேள்விகள். வீட்டில் போய் எண்ணி பாருங்க. 77 கேள்விகளையும் எப்படிப்பட்ட கேள்விகள்னு சொன்னா, அதே மலையை பத்தி உனக்கு தெரியுமா? பனியை பத்தி உனக்கு தெரியுமா? முட்டையின் உள்ள வெள்ளைக்கருவுக்கு ருசி உண்டா? அல்லேலூயா. பாருங்க, லிவியத்தானை தூண்டில் போட்டு நீ பிடிப்பாயா? பாருங்க, அவசியமில்லாத கேள்விகள் மாதிரி நமக்கு தோணும். தேவன் கேட்கிறார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அப்படியே இருக்கிறார். பாருங்க, அந்த அளவு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தா யோபு சொன்ன ஒரே பதில், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, அப்படி வல்லவராக இருந்ததுனால தேவன் திரும்ப அவனுடைய பங்கை என்ன செய்தார்? முன்பை இருந்ததை பார்க்கிலும் திரும்பவும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் பாத்தீங்கன்னா, அதுல 7000 ஆடுகள் 14,000 மாறுகிறது, 3000 ஒட்டங்கள் 6000 மாறுகிறது, 500 மாடுகள் 1000, 500 கழுதைகள் 1000 கழுதைகளாக மாறுகிறது. ஆனால் மனைவியை மட்டும் என்ன செய்யல? 2 ஆட்டு டபுளா ஆக்கி கொடுக்கல. அல்லேலூயா. கொடுக்க கூடாதுங்கிறது ஏற்கனவே உயிரை எடுத்த கேஸ் இது. ஆமென். ஏற்கனவே ஒரு தடவை உயிரை எடுத்த கேஸ், தேவனை தூசிக்க சொன்ன கேஸ். இது மாதிரி இன்னொன்று வந்து மாட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதனால அதை மட்டும் என்ன செய்யல? 2 ஆட்டு கொடுக்கல, பாக்கியெல்லாம் டபுள் ஆக்கி கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளையும் டபுள் ஆக்கல. அப்படித்தானே? பிள்ளைகளும் 7, 3 தான் பிறந்தாங்க. திரும்பவும் ஏன்னுச்சுன்னா, ஒருவேளை சொத்து சண்டை, அப்படித்தானே? இதை ஒரு 14 ஆட்டம், அதை ஒரு 6 ஆட்டம் ஆக்குனா பெரிய ப்ராஃபிட் பிரச்சனை. திரும்பவும் ஏன்னா பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர்கள். அப்ப அதனால தான் என்னமோ தெரியல, திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மனைவியும் 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகள். முன்னாடி எது இருந்து அதை மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா மற்றதுல எல்லாம் டபுளாக, முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலையை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு உங்க பின்னிலைகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன ஒரு கட்டு மட்டும், சரியாக என்ன ஒரு 5 நிமிடம் இருக்கிறது, அந்த 5 நிமிடத்துல ஒரு கட்டு. இவ்வளவு நேரம் சில கட்டுகளை பார்த்தோம், ஒரு கட்டை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோபு 38, 31 வாசிங்க பார்க்கலாம். அது என்ன பண்றது? அருமீன். ஏதாவது புரியுதா? அருமீன்னா என்னது? அருமீன்னா என்னது? நாம சுத்த தமிழ்ல சொன்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? கார்த்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்வாங்க? அநேக விதமான குறிகள் எல்லாம் சொல்லுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம், சில அந்த நட்சத்திரம்னா என்னன்னா ஒரு 6 விண்மீன்கள். இப்போ நம்ம சில சமயங்களை பார்த்தா தெரியும், 6 விண்மீன்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து ஒன்றாக இருந்தது மாதிரி அப்படி ஒரு ரவுண்டாட்டு இருக்கும். இதைத்தான் என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுகிறது அருமீன் அப்படின்னு. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க அதை கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னொன்று போடப்பட்டிருக்கிறது? மிருக சீரிசம். அதான அப்படிதானே போட்டிருக்கு, மிருக சீரிசம். அப்ப மிருக சீரிசம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு கூட்டம், என்னது? ஒரு கூட்டம் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை சில சமயங்களில் பார்த்தா தெரியும். யூதர்கள் காலத்துல எல்லாம் அந்த நட்சத்திரங்களை பார்த்து தான் இப்போது கடும் குளிர் நமக்கு வரும் அப்படின்னு அவங்க கணித்தார்கள். அது வந்து ஜோதிடம் பார்ப்பதில்லை, அவங்க அந்த டைம்ல எதுவுமே கிடையாது. அப்ப அதை பார்த்தாலே கடும் குளிர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? அந்த காலங்களில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் கணித்தார்கள். அதனால தான் சில கணிப்புகள். இப்ப இயேசு பிறந்த போது கூட சாஸ்திரிகள் எதை பார்த்து வந்தாங்க? நட்சத்திரங்களை பார்த்து வந்தாங்க. அவங்களுக்கு வானசாஸ்திரம் நல்லா தெரியும், அதனால சாஸ்திரங்கள் பார்த்து வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த அருமீன்களையும் சரி, இந்த மிருக சீரிசங்களையும் சரி, உன்னால் கட்ட முடியுமோ? யார் கேட்கிறா? தேவன் கேட்கிறார். நீ வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு யோபுவே, ஆனால் இதை எல்லாம் கட்டி வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பார்த்தா நாமளும் இன்னைக்கு அநேக பேர் இதை பார்த்து குறி சொல்லுறவங்க அநேக பேர் உண்டு. ஜாதகம், அப்படிதானே? ஜாதகம்னு பார்த்தா செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டாங்க? திருமணம் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சைக்கு தான் புறப்பட்டு வரும்போது திடீர்னு ஒரு பூனை குறுக்க வந்துட்டு என்ன செய்திருவோம்? அண்ணா என்ன செய்வார்? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டு தான் திரும்ப வருவார். அல்லேலூயா. சிரிக்கண்டா, தெரியும். எல்லாமே நிறைய இடங்களை நம்ம பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் தான். பூனை என்ன செய்யும்? பூனை குறுக்க சாட்டிட்டாதான் அப்படியே அந்த பூனைக்கு பயந்து உள்ள போய் இருந்துட்டு, அப்படிதானே? அது ராசி இல்லை, வெளியே போனா அது சகுனம் சரியில்லை அப்படின்ட்டு. அதனால தான் இதை அறிந்ததுனால தான் என்னதோ தெரியல, பூனைங்கிற வார்த்தையை வேதாகமத்தில் தேவன் வைக்கவில்லை. அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பூனைன்னு பார்த்துருக்கீங்களா? பூனைங்கிற வார்த்தையை வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த வார்த்தையே இல்லை. அந்த மிருகத்துக்கு பேரு பைபிளில் இல்லை. அல்லேலூயா. பள்ளி சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சுட்டுனா உடனே சொல்லுவாங்க, பள்ளி அடிச்சுட்டு பேசுறது சத்தியம், இது உண்மை. இப்படி நிறைய பேர் எங்க வீடுகள் எல்லாம் பார்த்தா தெரியும், நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. பள்ளி அடிக்க எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு கோயில் இருக்குது பக்கத்து கோயில், வாதை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாதை கோயிலில் போய் ஏதாவது பிரச்சனை, ஊர் வீட்டுக்குள்ள சண்டை, இந்த வழக்குகளை தீர்க்கணும்னா அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள்லாம் கூடால போயிருக்கோம் சின்ன வயசில். அங்கே போய் இருக்குவாங்க வச்சு பள்ளி அடிச்சுட்டுன்னு சொன்னாலே உன் வாழ்க்கை இதோட நாசமாக போயிடும், உண்மையை சொல்லிடு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் அந்த பள்ளி அங்கே அடிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு பெரிய மரத்தில் இருக்கும். அது அடித்த உடனேயே பார்த்து சொல்லியாச்சு, நீ போய் சொன்னியானா என்ன செய்வா, இதோட அழிஞ்சு போயிடுவா, அந்த அம்மா ஒன்றும் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் பள்ளி அடிக்கும், இவங்க எல்லாம் உடனே உண்மையை சொல்லிடுவாங்க, நான் செய்தது தப்பு தான், இந்த தப்பு. அதனால அதில் உள்ள தண்டனைகள் எங்கள் ஊர் வழக்கத்தின்படி பள்ளி அடிக்கிறத பார்த்து என்ன செய்தாங்க, தண்டனைகள். அப்போ அந்த மாதிரி பயந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பூனைக்கு பெயர்றாங்க கிறிஸ்தவர்கள். பள்ளிங்கிற பெயர் ஒரே ஒரு வசனத்தில் தான் வேதத்தில் சொல்லப்பட்டது, லேவியர் 11:30. அதுக்கப்புறம் வேற எந்த வசனத்திலையும் அந்த பள்ளியை பற்றியும் சொல்லப்படவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சீட்டு பிடிக்க, நம்ம தூரத்துக்கு போகிறோம், பஸ்ஸில் சீட்டு பிடிக்க போகிறோன்னா என்ன செய்வோம், நம்ம திடீர்னு இறங்கி வெளியே போண்டியதுனா ஒரு கர்ச்சீப்பை தூக்கி என்ன செய்வோம், வச்சுட்டு போவோம். இல்லைன்னா நம்ம பேக்கை தூக்கி வச்சுட்டு போவோம். இப்போ எல்லாம் வச்சிங்கன்னா பேக்கை தூக்கி என்ன செய்வாங்க, தூரம் இருவாங்க, கர்ச்சீப்பை தூக்கி அப்படி தூரம் எறிஞ்சிட்டு அவங்க வந்து உட்காந்துருவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம் செய்யணும், ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டு அப்படியே அதில் வச்சுட்டு போங்க பார்க்கலாம். எந்த கொம்பை வந்தாலும் அதை எடுத்து தூர போட மாட்டான். அது ஏன் போட மாட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பயம் என்னது, இதுல மந்திரவாதம் செய்து யாரோ வச்சிருப்பாரு, என்ன வந்தாலும் ஜீவிதத்தில் அதை தொட மாட்டான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு மனிதர்களுக்கு பூனைக்கு பயம், பள்ளிக்கு பயம், எலுமிச்சம்பழத்துக்கு பயம், குங்குமத்துக்கு பயம். ஆனால் இந்த உலகத்தை, பரலோகம், பூலோகம், பாதாளம், 3 உலகத்தை படைத்து கட்டி காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுக்கு என்னதில்லை, பயம் இல்லை. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், இத்தப்படிப்பட்ட பாவங்கள், அதாவது இன்னைக்கு அந்த சாஸ்திரத்தை பார்த்தோ இல்ல கண்ட ஜோசியர்காரர்களை பார்த்தோ குறி சொல்லுவதை கேட்டோ நாம இன்னைக்கு இருப்போம்னா அதுவே பெரிய கட்டு தான். என்னது, அது பெரிய கட்டு. பாருங்க, சுவாசியம் கேட்கறது, ஜோதிடம் கேட்கறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 2 பிள்ளைகளும் பின்னால அந்த பக்கம் இருக்கிறாங்க, மனைவி இந்த பக்கம் இருக்கிறா. ஒரு பெண் வந்து, நான் தனியா போய் இருக்கிறேன், கொஞ்சம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓடி வந்து கையை பார்த்து சொல்றேன், உங்க குறி பார்த்து நான் சொல்றேன், ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் நான் அப்படி தரமாட்டேன், கையெல்லாம் தரமாட்டேன், உங்கள் முகத்தை பார்த்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டேன். என் மனைவி எங்கே இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க, பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1000 ரூபா நான் தரேன். உடனே சொல்கிறாங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு சம்மந்தம் எல்லாம் ரெடியாகி உடனே கிடைக்கும். அப்போ நான் உடனே சொன்னேன், என் மனைவிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முகத்தை பார்த்து சொல்றது, கையை பார்த்து சொல்றது, இது எல்லாமே என்னதான், ஏமாத்து வேலை தான். அல்லேலூயா. தேவனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடுகளில் இருந்து உறங்கி கொண்டிருக்கும் போது நீங்க இந்த இடத்துல தேவ முகத்தை பார்க்க, தேவனோட பேச மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்கிற உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்க தலைமுறைகளை எடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உண்டு.